பிரிந்து சென்ற மனைவி மற்றும் மகள். அந்த ஊரில் ரங்கசாமியின் வீட்டுக்கு மட்டும் கதவில்லை. தனக்கு கதவு தேவையில்லை என்று பிடுங்கி எறிந்து விட்டார். கதவற்ற அவரது வீட்டுக்கு யார் வரப்போகிறார்கள்? காற்றையும் சூரிய வெளிச்சத்தையும் அபூர்வமாக வரும் மழையை தவிர வேறு மனிதர்கள் அந்த வீட்டுக்கு வருவதே இல்லை. ரங்கசாமி சர்க்கஸில் வேலை செய்ததன் அடையாளமாக அவரிடம் மிஞ்சி இருந்தது ஒற்றை சக்கரம் கொண்ட சைக்கிள் மட்டுமே. அந்த சைக்கிளில் தான் இப்போது அவர் வெளியே போய் வருகிறார். வீலாம்பட்டி என்ற அந்த சிறிய கிராமத்தில் ஒற்றை சக்கர சைக்கிளில் வெளியே போய் வரும் ஊரே அவரை வியந்து பார்த்து கொண்டிருப்பது வழக்கம். இப்போது அதுவும் மாறிவிட்டது. யாரும் அவரை கவனிப்பதில்லை. உயரமான அந்த ஒற்றை சக்கர சைக்கிளில் செல்லும் போது கிரீடம் தாங்கிய அரசன் பவனி வருவது போல் இருப்பதாக அவராக நினைத்து கொள்வார். ஒற்றை சக்கர சைக்கிளில் தான் அவரது அடையாளம். அவரது வீட்டின் வெளியே உயரமான அந்த சைக்கிள் நிற்பதை சிறுவர்கள் ஆசையோடு பார்த்து கொண்டிருப்பார்கள். எவரையும் அச்சைக்கிளை ஓட்ட ரங்கசாமி அனுமதிக்கவில்லை. அது வெறும் சைக்கிள் இல்லையே, 18 ஆண்டு கால சர்க்கஸ் வாழ்க்கையின் அடையாள சின்னம் அல்லவா? ஊரில் பிழைக்க வழியின்றி வேலை தேடி வட இன்றையவருக்கு போன ரங்கசாமி சர்க்கஸில் சேர்வன் என்று கனவில் கூட நினைத்திருக்கவில்லை. ஆனால் தற்செயலாக சந்தித்து பழகிய உத்தம சிங்கின் நட்புதான் அவரை சர்க்கஸில் சேர வைத்தது. உத்தம சிங் சர்க்கஸில் மிருக வைத்தியராக இருந்தார். ராயல் சர்க்கஸில் பார் விளையாடுகின்றவராக, கண்ணை கட்டிக்கொண்டு கயிற்றில் நடப்பவராக, ஒற்றை சக்கர சைக்கிளில் வித்தை காட்டுகின்றவராக எத்தனையோ சாகசங்களை செய்து காட்டி கைத்தட்டல் பெற்றவர் ரங்கசாமி. சர்க்கஸில் அவரது பெயர் ரங்கா. சர்க்கஸ் விளம்பர தட்டிகளில் அவரது படத்தை பெரிதாக வரைந்திருப்பார்கள். அவருக்கென்று ரசிகர் கூட்டம் இருந்தது. இப்போது அவரது உடற்கட்டு தளர்ந்து விட்டது. தலை நரத்து புருவ மயிர்கள் கூட வெண்மையாகிவிட்டது. ஆனால் இளமையில் அவரை கண்டவர்கள் இரும்பு போல உறுதியாக உடலை வைத்திருக்கிறாரே என்று பிரமித்து போனார்கள். அதிலும் இளப்பெண்கள் அவரது சட்ட அணியாத உடலை கண்டு வியப்பதை அவர் வெகுவாக ரசித்தார். எத்தனையோ பெண்கள் அவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஏன், சர்க்கஸில் பார் விளையாடும் பிரீதா அவரை காதலிப்பதாகவும் அவரை திருமணம் செய்து கொண்டு வாழ ஆசைப்படுவதாகவும் மன்றாடினாள். ஆனால் ரங்கசாமி ஏற்றுக்கொள்ளவில்லை. அவள் பிரீதாவிடம் உண்மையை சொல்லவில்லை. அவருக்கு 18 வயதிலே திருமணம் முடிந்துவிட்டது. மீனாவோடு சில மாதங்களே வாழ்ந்தார். அவர்களுக்குள் சண்டை வந்து மீனா கோவித்து கொண்டு போய்விட்டாள். சர்க்கஸில் வேலைக்கு சேர்ந்த பிறகு கை நிறைய பணத்துடன் அவளை தேடி சமாதானம் செய்து மீண்டும் சில மாதங்கள் கூடி வாழ்ந்தார். மீனா கர்ப்பிணியானால் பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு தன் தாயின் பெயரான பார்வதி என்பதை வைத்தார். பாரு பாரு என குழந்தையை கொஞ்சி மகிழ்ந்தாள். ஆனால் கையில் பணம் இல்லாமல், செய்வதற்கு வேலை இல்லாமல் ஊரில் எத்தனை நாட்கள் கை குழந்தையை பார்த்தபடியே காலம் கடத்த முடியும்? அவரால் ஊரில் முடங்கி இருக்க முடியவில்லை. மீனாவிற்கு தெரியாமல் ஓர் இரவு ஊரை விட்டு கிளம்பி மதுரைக்கு போய் அங்கே இருந்து ரயிலில் குவாலியருக்கு சென்றார். சர்க்கஸ் கம்பெனி குவாலியரில் முகாமிட்டிருந்தது. அதன் பிறகு 3 ஆண்டுகள் அவர் ஊர் பக்கமே செல்லவில்லை. தேவைக்கு அதிகமான பணம், விதவிதமான மது வகைகள், குடி, எளிதாக கிடைக்கும் பெண் துணை, இவ்வளவு போதும் என்று அவர் சர்க்கஸ் கம்பெனியோடு இந்தியா முழுவதும் சுற்றி வந்தபடியே இருந்தார். அந்த நாட்களில் அவர் மகிழ்ச்சி நினைத்தார். குடியை விடவும் அவருக்கு அதிக போதை தந்தது மக்களின் கைத்தட்டல். தன் சாகசங்களை கண்டு மக்கள் கைத்தட்டுவதை அவர் ரசித்தார். நிறைய கைத்தட்டுகள் வரும் நேரத்தில் தாங்க முடியாத மகிழ்ச்சி கொண்டார். உறக்கத்திலும் கூட அவரது காதில் கைத்தட்டல் சத்தம் கேட்டபடியே இருந்தது. கைத்தட்டல்கள் மட்டுமின்றி பொது இடத்தில் அவரை காணும்போது மக்கள் வியந்து பாராட்டுவதும் அவரோடு கை குலுக்கிக் கொள்வதும் அவரை தான் சாதாரண ஆளில்லை என்று உறுதியாக நம்ப வைத்திருந்தது. கைத்தட்டுகளை கேட்பது ஒரு மயக்கம், கேட்க கேட்க தீராத மயக்கம். பனிக்கட்டியை தலையில் வைத்தது போன்ற குளிர்ச்சி தரும் விஷயம். மனிதர்கள் பாராட்டிற்கு ஏங்கக்கூடியவர்கள். சிறிய காரியங்களுக்கு கூட பாராட்டு தேவை என நினைப்பவர்கள். பாராட்டும் கைத்தட்டும் மாலை மரியாதைகளும் தரும் சந்தோஷத்தை பணம் ஒருபோதும் தந்துவிடாது. பாக்கெட்டில் பையில்லாமல் கூட இருந்துவிடலாம். ஆனால் பாராட்டு இல்லாமல் ஒரு நாளை கடந்துவிட முடியாது என்று ரங்கசாமி நினைத்து கொண்ட காலம் அது. கைத்தட்டல்களின் சப்தத்தில் அவர் தன் மனைவியை மறந்து போயிருந்தார். எப்போதாவது பின்னிரவில் விழித்து கொள்ளும் போது மீனாவின் ஞாபகமும் மகளின் நினைவும் வந்து போகும். மகள் இப்போது நடை பழகியிருப்பாள். நன்றாக பேச்சு வந்திருக்கும்.
அவள் மழலை பேச்சு கேட்க முடியாமல் போய்விட்டது. இந்த மீனா ஏன் ஊர்லே இருக்க விரும்புகிறாள்? சர்க்கஸ் பெண்களைப் போல அவளும் ஏதாவது வித்தையை கற்றுக்கொண்டு தன்னோடு ஊராக சுற்றி வரலாம் தானே. அந்த கிராமத்தில் என்ன இருக்கிறது? எதற்காக ஊரை கட்டி கொண்டு அழுகிறாள் என்று எரிச்சலாக வரும். பெண்கள் பிடிவாதமானவர்கள். எதற்காக பிடிவாதம் பிடிக்கிறோம் என்று கூட காட்டிக்கொள்ள மாட்டார்கள். அவள் பிடிவாதத்திற்காக தன்னை மாற்றிக்கொள்ள ரங்கசாமிக்கு விருப்பமில்லை. வீட்டுக்குள் உலகம் இருப்பதாக பெண்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உலகம்தான் வீடு என்பது ரங்கசாமியின் நம்பிக்கை. சர்க்கஸ் என்பது தனி ஒரு உலகம். ஒட்டுமொத்த இந்தியாவின் மாதிரி வடிவம் அது. அங்கே எல்லா மாநிலத்து ஆட்களும் இருந்தார்கள். தமிழ் ஆட்கள் குறைவு. அவரும் இன்னும் 2 பேருந்தான் தமிழர்கள். அந்த இருவரும் கூட சமையல் வேலைகளில் உதவியாளர்களாகவே இருந்தார்கள். கேரளாவில் இருந்தும் ஆந்திராவில் இருந்துமே அதிகமான கலைஞர்கள் சர்க்கஸில் கலந்து கொண்டிருந்தார்கள். கோமாளியாக இருந்தவன் அஸ்ஸாமை சேர்ந்தவன். சர்க்கஸில் வேலை செய்கின்றவர்களுக்கு 7-8 பாஷைகள் எளிதாக பேச தெரிந்தன. ரங்கசாமியும் 6 பாஷைகள் நன்றாக பேசுவார். எத்தனை பாஷை இருந்தாலும் கைத்தட்டு தரும் இனிமைக்கு நிகரேது. மகளை பற்றி நினைத்து கொள்ளும்போது ஊருக்கு போய் வரலாம் என்று மனதில் தோன்றும். ஆனால் ஊரில் தன்னை பாராட்டுகின்றவர்கள் ஒருவரும் இல்லை. மீனாவும் கூட தன் திறமைகளை ஒருபோதும் வியந்து பாராட்டியதில்லையே. ஊருக்கு போய்விட்டால்தான் வெறும் ஆள். அதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதற்காகவே ஊருக்கு போகாமல் இருந்தால் சர்க்கஸ் நிகழ்ச்சிகளுக்கு வரும் கூட்டத்தில் தன் மகள் வயது குழந்தைகளை கண்டால் மனது நெகிழ்ந்து போய்விடும். தனது சாகசங்களை தனது மகள் பார்க்க வேண்டும், கைத்தட்டி ரசிக்க வேண்டும். அதுதான் அவரது ஏக்கமாக இருந்தது. ஒரு நாள் சர்க்கஸ் முடிந்த இரவில் அந்த ஊரின் புகழ்பெற்ற மருத்துவர் டாக்டர் முகர்ஜி அவரை தேடி வந்து மறுநாள் தன் வீட்டுக்கு விருந்துக்கு வர வேண்டும் என்று அழைத்தார். அப்படி பல இடங்களிலும் அவரை அழைத்து விருந்து கொடுத்திருக்கிறார்கள். சில நேரம் பண முடிப்புகளும் தருவது வழக்கம். ரங்கசாமி வருவதாக ஒத்துக்கொண்டார். டாக்டரே வந்து காரில் அழைத்து போவதாக சொன்னார். மறுநாள் காலை ரங்கசாமி குளித்து புதிய ஆடைகளை அணிந்து கொண்டு தயாராகி இருந்தாள். முகர்ஜியின் கார் வந்தது. காரில் டாக்டரின் வீட்டுக்கு போனபோது அலங்கார வளைவு கொண்டு பெரிய மாளிகை போல இருந்தது வீடு. பராண்டாவில் தொங்கிய கூண்டிலிருந்து கிளி சப்தமிட்டது. வீட்டின் ஹாலில் தீக்கில் செய்த சோஃபா போட்டு இருந்தார்கள். சுவரில் டாக்டரின் ஆள் உயர ஓவியம். வீட்டில் இருந்தவர்களை டாக்டரும் அறிமுகம் செய்து வைத்தார். பிறகு மெல்லிய குரலில் முகர்ஜி அவரிடம் கேட்டார், என் மகன் உங்களுடன் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ள ஆசைப்பட்டதால் தான் விருந்துக்கு அழைத்தேன். அவளுடன் நீங்கள் நிற்பது போல ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாமா? தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் என்றார் ரங்கசாமி. தன் அம்மாவின் பின்னால் வெட்கத்துடன் ஒளிந்து நின்று கொண்டிருந்த டாக்டரின் 4 வயது மகள் அபர்ணாவை நோக்கி தன் கைகளை நீட்டினார் ரங்கசாமி. அவள் தயங்கி தயங்கி அருகில் வந்தால் அவளை ஆசையாக தூக்கி வைத்து கொண்டு புகைப்படம் எடுப்பதற்காக தயாராக நின்றார். அந்த சிறுமியின் கண்களில் வெளிப்பட்ட மகிழ்ச்சியை அவரால் உணர முடிந்தது. டாக்டர் தனது பாக்ஸ் கேமராவால் 4-5 புகைப்படங்களை எடுத்தார். அபர்ணாவை கீழே இறக்கிவிட்ட போது அவள் அறியாமல் மனது பாரு பாரு என்று அரட்டியது. தன் சொந்த மகளை இப்படி தூக்கி வைத்து கொள்ளவில்லையே. அவளை ஒருபோதும் மகிழ்ச்சிப்படுத்தியதே இல்லையே. என்ன வாழ்க்கை இது? எதற்காக இப்படி ஊராக அழைத்து கொண்டிருக்கேன் என்று தோன்றியது. டாக்டரின் குடும்பம் அவருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டது. டாக்டரின் மகள் ஒரு பொம்மையை அவருக்கு பரிசாக அளித்தாள். அது இங்கிலாந்தில் இருந்து வாங்கி வரப்பட்ட அதிசய பொம்மை. சாவை கொடுத்தால் கைத்தட்டக்கூடியது. அந்த பொம்மையின் கைத்தட்டல் ஓசை அவ்வளோ இனிமையாக இருந்தது. தனக்கு பொருத்தமான ஒரு பொம்மையை தந்திருக்காளே என அந்த சிறுமியின் சின்னஞ்சிறு கையை பற்றி குலுக்கி மகிழ்ந்தார். உணவு மேஜையில் வைத்து ரங்கசாமி சொன்னார், உங்கள் மகள் வயதுதான் என் மகளுக்கும். சந்தோஷம். உங்கள் மக பேர் என்ன என டாக்டரின் மனைவி கேட்டாள். பாரு என்றார் ரங்கசாமி. பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவதை விட பெரிய விஷயம் ஒன்றுமே இல்லை. என்னிடம் பெட்டி பெட்டியாக பணம் இருக்கிறது. அதை கொண்டு என் மகளுக்கு எதையும் வாங்கி தர முடியும். ஆனால் அவள் எதற்கும் ஆசைப்பட்டதே இல்லை. சர்க்கஸில் உங்களை பார்த்தபோதுதான் அவள் முதல் முறையாக உங்களுடன் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ள ஆசைப்பட்டாள். ஒரு தந்தையாக அதை நிறைவேற்றியதை பெரிய சாதனையாக நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் வர மறுத்திருந்தால் நான் மிகுந்த வருத்தம் அடைந்திருப்பேன். மகளின் ஆசையை நிறைவேற்ற முடியாத தந்தையாக இருப்பது துர்பாக்கியம் என்றார் டாக்டர். ரங்கசாமி உணவை விழுங்க முடியவில்லை. மகளின் நினைவு மனதில்
கொந்தளிக்க துவங்கியது. ஏன் இப்படி? தான் மகளை நேசிக்கவில்லை. அவள் என் உதிரம் அல்லவா? தன்னை நினைத்து மகள் எங்கிருப்பாளே? இன்றிரவே ஊருக்கு போய்விட வேண்டும் என்று தோன்றியது. டாக்டர் தன் காரில் சர்க்கஸை கொண்டு போய் விடும்போது ஒரு கவரில் 1000 ரூபாய் பணம் வைத்து தந்தார். கையை பிடித்து குலுக்கியபடியே சொன்னார், எத்தனை பேரையோ நீங்கள் மகிழ்ச்சிப்படுத்தியிருப்பீங்க. அது எல்லாவற்றையும் விட உயர்ந்த விஷயம் என் மகளை சந்தோஷப்படுத்தியது. இந்த உதவியை என் வாழ்நாளை மறக்க மாட்டேன். நன்றி. டாக்டரிடம் விடைபெற்று தன் கூடாரத்திற்கு போனதும் 1 மாத கால விடுப்பு எடுத்துக்கொண்டு ஊருக்கு கிளம்பி வேண்டியதான் என்று தோன்றியது. சர்க்கஸில் திடீரென எவரும் விடுப்பு எடுத்துக்கொள்ள முடியாது. ஆகவே சர்க்கஸ் உரிமையாளர் அடுத்த மாதம் கான்பூருக்கு சர்க்கஸ் போகும் வரை அவர் நிகழ்ச்சிகள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். 1 மாத காலந்தானே என ரங்கசாமியும் ஒத்துக்கொண்டார். ஆனால் ஊருக்கு போக வேண்டும் என்ற நினைப்பு வந்த பிறகு ஒவ்வொரு நாளும் மனது ஊரையே சுற்றி வர துவங்கியது. பகலும் இரவும் மிக நீண்டதாக மாறியது. தன் மகளுக்கு பிடித்த விஷயங்களை வாங்கி கொண்டு போக வேண்டும் என்று பஜாரில் சுற்றி பாசிகள், வளையல்கள், விதவிதமான பொம்மைகள் என நிறைய வாங்கி சேகரித்தாள். கான்பூருக்கு சர்க்கஸ் கிளம்பும் நாளில் ஊருக்கு பயணிக்க துவங்கினார். ஒரு நாள் முழுவதும் பயணித்து அடுத்த நாள் மதியம் சொந்த ஊரான விலாப்பட்டிக்கு வந்து சேர்ந்தபோது பெட்டிக்கடை ராமலிங்கம் அவரிடம் சொன்னார், உன் பொண்டாட்டி ஊரை விட்டு போய் 2 வருஷம் ஆச்சுப்பா. அவங்க ஆத்திக்குளத்துக்கு போயிட்டாங்க. அங்கே யார் இருக்காங்க? மீனா எதற்காக ஆத்திக்குளம் போனாள் என்று எரிச்சலாக வந்தது. ரங்கசாமி ஊரில் விசாரித்து மேற்கில் இருந்த ஆத்திக்குளம் என்ற ஊருக்கு போனபோது இரவாயிருந்தது. சின்ன சிறிய கிராமம், 100 வீடுகளுக்கு குறைவாக இருந்தது. மின்சார விளக்குகள் குறைவாக இருந்த ஊரது. மீனா அந்த ஊரில் அவளது பாட்டியோடு குடியிருந்தாள். சிறிய குடிசை வீடு. அவர் போனபோது வீடு ஒரே புகை மூட்டமாக இருந்தது. 40 வாட்ஸ் பல்பு ஒன்று உள்ளே எரிந்து கொண்டிருந்தது. வாசல் கதவை தள்ளி உள்ளே போனதும் மீனா அவரை கண்டு திடுக்கிட்டு போனாள். அவர் நினைத்தது போல மீனாவோ அவரது மகளோ அவரது வருகையால் சந்தோஷம் அடையவில்லை. பாரு உயரமாக வளர்ந்திருந்தாள். அவர் ஆசையாக அணைத்து கொள்ள அவளை அழைத்தபோது முகத்தை திருப்பி கொண்டாள். அந்த வீட்டில் எவரும் அவருடன் ஒரு வார்த்தை பேசவில்லை. மீனா மட்டும் கோபத்துடன் கத்தினா, இப்போ எதுக்கு வந்தீங்க? உங்கள் சாகசமே வேண்டான்னு தான் ஊரை விட்ட வந்து கூலி வேலை பார்த்து பிழைச்சிக்கிட்டு இருக்கோம். மகன் நினப்பு இப்போதான் வந்துச்சாக்கும். ஏன் மீனா இப்படி பேசுகிற? என் மகளை பார்க்க நான் வந்தது தப்பா? மகளை பார்த்தாச்சுல, கிளம்புங்க. நான் சர்க்கஸ் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன் மீனா. இனிமா உங்கள் கூட தான் இருக்க போகிறேன். போது சாமி, உங்களை கட்டிக்கிட்டு நான் பட்ட கஷ்டம். ஓடின காலு ஒரு நாள் வீடு தாங்காது. 4 நாள் இருந்துட்டு சொல்லாமல் ஓடி போகிற ஆளு தானே நீங்கள். இப்போ என்ன பாசம் பொத்துக்கிட்டு வருது? அதான் தப்ப உணர்ந்துட்டேன்னு சொல்கிறேன்ல. அந்த பேச்செல்லாம் வேண்டாம். உங்கள் கூட இருந்து வாழ என்னால் முடியாது. அப்போ நான் எங்கே போகிறது? உங்கள் வித்தியை பார்த்து கை தட்டினாங்களே, அவங்க வீட்டுக்கு போங்க. எங்களுக்கு உங்கள் உறவே வேண்டாம். அப்படி சொன்னா எப்படி மீனா? அதான் இனிமே வீட்டோட இருக்கேன்னு சொன்னேல என்றார் ரங்கசாமி. அவர்கள் சண்டையை முறைத்து பார்த்தபடியே இருந்த மகள் பார்வதி சொன்னா, உங்களை யார் வர சொன்னது? நீ கதவை மூடுமா. மீனா சொன்னதை விடவும் பாரு சொன்னதை தான் அவரால் தாங்க முடியவில்லை. தான் வாங்கி வந்த பொருட்களை அப்படியே வைத்துவிட்டு வீட்டினை விட்டு வெளியே இறங்கினார். அவர் கண் முன்னாலே பாரு அவர் கொண்டு வந்திருந்த பரிசுகள் அத்தனையும் தூக்கி எறிந்தாள். வேலை புதரில் போய் பொம்மைகள் விழுந்தன. ஊரையே சந்தோஷப்படுத்த முடிந்த தன்னால் வீட்டினை சந்தோஷப்படுத்த முடியவில்லை. யாரோ ஒரு டாக்டரின் மகள் தன்னோடு புகைப்படம் எடுத்துக்கொள்ள ஆசைப்படுகிறாள். ஆனால் சொந்த மகள் தன்னை வெறுக்கிறாள். விழாப்பட்டிலிருந்து அன்று இரவே அவர் திரும்பவும் சர்க்கஸுக்கு கிளம்பி போனார். மனதில் வேதனையும் கவலையும் படிய துவங்கியதால் அவரது கவனம் திசை மாறியது. நிறைய குடித்தார். தனிமையில் அழுதார். கவனக்கூடாத காரணத்தால் 2 முறை விபத்துக்கு உள்ளாகி கால் முறிவு கொண்டார். சர்க்கஸில் அவரது புகழும் பேரும் குறைய ஆரம்பித்தது. அவர் கண்ணை கட்டிக்கொண்டு கயிற்றில் நடக்கும்போது ஒருவரும் கை தட்டுவதே இல்லை. அந்த வெறுமை அவரால் தாங்க முடியாதாகியது. சர்க்கஸ் பார்க்க வந்திருப்பவர்களை அவர் வெறுத்தார். எவருக்கோ இருக்கும் கைத்தட்டுகளை கேட்டு கொதித்து போனார். தன் தட்டில் நாணயம் விழாத பிச்சைக்காரனின் நிலை போல் இருந்தது அவரது வாழ்க்கை. பின்பு அவராகவே ஒரு நாள் சர்க்கஸை விட்டு விலகி கொண்டால் அவருக்கு சேர வேண்டிய பணத்தை தந்து விடை அனுப்பும்போது தனக்கு சர்க்கஸில் உள்ள ஒற்றை சக்கர சைக்கிள் வேண்டும் என்று கேட்டு வாங்கி கொண்டு விழாப்பட்டி வந்து சேர்ந்தார். சர்க்கஸில் கத்து வைத்திருந்த எலக்ட்ரிஷியன் வேலையை ஊரில் செய்ய ஆரம்பித்தால் ஒவ்வொரு நாளும் அவர் தவறாமல் செய்த காரியம் ஒற்றை சக்கர சைக்கிளை ஓட்டிக்கொண்டு ஆத்திக்குள வரை போய் வருவது. தன் மகள் என்றாவது ஒரு நாள் தன்னை ஏற்றுக்கொள்வாள் என்பது போல்
போல அவர்கள் வீட்டு முன்பாக அவர் ஒற்றை சக்கர சைக்கிளை ஓட்டி காட்டுவார். தன் மகளுக்காகவே அதிசயமான பொருட்களை செய்து கொண்டு போவார். அப்படி ஒரு முறை பாட்டு பாடும் முயல் பொம்மை ஒன்றை செய்திருந்தால் அந்த பொம்மையை பாரு கண்டுகொள்ளவே இல்லை. இன்னொரு நாள் காகித கொக்குகளை செய்து அவர் வீட்டு மரத்தில் தொங்க விட்டிருந்தாள். பாரு வளர்ந்து பள்ளிக்கு போகும் வரை அவள் நாள் தவறாமல் அவர்களை தேடி போய் வந்தாள். பின்பு அவர்கள் தன் மீது கொண்டுள்ள வெறுப்பும் விலகலும் சரியானதுதான் என்று புரிந்து கொண்டவரைப் போல அவர்களை தனியே வாழ்வதற்கு அனுமதித்தவராக ஒதுக்கி கொண்டார். ரங்கசாமி வீட்டில் இப்போதும் அந்த ஒற்றை சக்கர சைக்கிள் இருக்கிறது. அவரது மனைவியோ மகளோ அவரை மன்னிக்கவே இல்லை. அந்த சைக்கிளை அவர் ஒற்றை ஆளாக ஊரில் வளம் வரும்போதெல்லாம் யாரோ அவரது வாழ்க்கையை பற்றி பேசிக்கொண்டார்கள். சாவி கொடுத்தால் கைத்தட்டு பொம்மை இப்போது அவரிடம் இருக்கிறது. ஆனால் அதை கண்டாலே அவருக்கு ஆத்திரமாக வந்தது. அதன் சாவியை பிடுங்கி வீசி எறிந்துவிட்டார். இரண்டு கைகளும் தட்டுவதற்கு தயாராக விரித்தபடியே நின்று கொண்டிருந்தது அப்பொம்மை. கைத்தட்டு சப்தத்தின் ஊடை தொலைவில் மனைவி வடித்த கண்ணீரின் சப்தம் கேட்காமல் போய்விட்டேன். மகளின் சிரிப்பு பார்வையாளர்கள் உற்சாக கைத்தட்டலில் கேட்காமலே போய்விட்டது. அந்த டாக்டர் செய்தது போல தன்னால் மகளை சந்தோஷப்படுத்த முடியவில்லை. தன் வாழ்க்கை பெருந்தோல்வி. தனது திறமைகள் யாவும் உலகினை மட்டும் சந்தோஷப்படுத்தக்கூடியது. சொந்த வாழ்க்கையில் அதற்கு ஒரு இடமும் கிடையாது. நிச்சயம் என்றாவது ஒரு நாள் தன் மகளை தன்னை புரிந்து கொள்ளக்கூடும், நேசிக்கக்கூடும். அதுவரை காத்திருக்க வேண்டியதான் என அவர் தன்னை வீட்டோடு ஒடுக்கி கொண்டார். பிரிவு இத்தனை ஆழமான மனக்கசப்பை, வெறுப்பை உண்டாக்கிவிடும் என்பதை அவர் பின்னாலேதான் முழுமையாக உணர்ந்தார். தன் மகள் வளரும் நாட்களில் உடன் இல்லாமல் போன தவற்றை எதை கொண்டு சரி செய்ய முடியாது என்பது அவருக்கு புரிந்தது. உடைந்த பீங்கான் பாத்திரங்களை கூட ஒட்ட வைக்க பசை உருவாக்கிவிட்டார்கள். ஆனால் பிரிந்த உருவினை ஒட்ட வைக்க எந்த பசையும் உலகில் இல்லை. தன் ஆற்றாமையுடன் அவர் நீண்ட பகல் இரவுகளை கடந்து சென்றால் மனக்கவலை முதுமை வேகமாக கொண்டு வந்தது. எப்போதாவது தொலைவில் தன் மகளையோ மனைவியை காணும்போது மனது சந்தோஷம் கொள்ளும். அவர்கள் அவரை பொருட்படுத்தவே இல்லை, திரும்பி பார்ப்பது கூட இல்லை. சொந்த மகளின் வெறுப்பை சம்பாதித்து கொண்டதை விட தனக்கு தண்டனை வேறு இல்லை என தனக்குத்தானே புலம்பிக் கொண்டிருந்தார். இந்த உலகின் மனிதன் யாசிக்கும் எந்த பொருளும் காத்திருப்பில் விடாமுயற்சியில் எப்படியாவது கிடைத்துவிடும். ஆனால் விலகி போன உறவிடமிருந்து அன்பை பெறுவது எளிதே இல்லை. தன் தவற்றை உணர்ந்த காரணத்தால் ரங்கசாமி என்றாவது தன்னை தேடி மகளும் மனைவியும் வரக்கூடும் என நம்பினார். அப்படி வரும் நாளில் வீட்டின் கதவு மூடப்பட்டிருந்தால் என்னவாகும் என பயந்தே கதவை பிடுங்கி எரிந்து விட்டிருந்தார். கதவற்ற வீடு ரங்கசாமியின் மனதைப் போலவே மகளுக்காகவும் மனைவிக்காகவும் காத்திருந்தது. காத்திருப்பதை தவிர உறவுகள் ஒன்று கூடுவதற்கு வேறு வழி இல்லதான. காற்றும் மழையும் சூரியனும் அதைதான் ரங்கசாமிக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருந்தன. அவரும் அதை உணர்ந்தே இருந்தார்.